பிரியமானவர்களே, யாராவது ஒருவர் நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயத்தை ஹல்லேலூயா என்னென்ன கத்துக்கிட்ட சொல்லுங்க. விசுவாசம், மன்னிப்பு, ஜெபத்துல பிறகு விழித்து ஜெபம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபத்தின் வல்லமையை குறித்தும் ஜெபத்தின் ஆழத்தை குறித்தும் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீங்க இடைப்பட்டிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எந்த இடத்துல நாங்க குறைவா இருக்கிறோம், அல்லாடுகிற முழங்கால்களை திடப்படுத்தும்படியாகவும் விழித்திருக்கும்படியாகவும் எச்சரிப்போடு இருக்கும்படியாகவும் ஆண்டவரே, மற்றவர்களுடைய தப்பிதங்களை நாங்கள் மன்னிக்கும்படியாகவும் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் எப்பொழுதும் விசுவாசத்தோட இருக்கும்படியாகவும் ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே சப்பா, இதை எங்க வாழ்க்கையில நாங்க அப்பியாசப்படுத்தணும்ப்பா, செயல்முறைப்படுத்தணும்ப்பா. ஆண்டவரே, எங்கள் குறைகள் ஒவ்வொன்றையும் நீர் மன்னித்து கேட்ட இந்த வார்த்தைகளுக்கு அப்பா நாங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உமது வார்த்தையில் ஜீவன் உண்டுப்பா. அந்த வார்த்தை நீர் சொன்ன காரியத்தை செய்து முடிக்கும்பா. ஜீவனுள்ள உமது வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இதன்படி நாங்கள் நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. விசுவாசம் உள்ளவர்களாய், விழித்திருக்கிறவர்களாய், மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவர்களாய் நாங்கள் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருப்போம்ப்பா. அர்ப்பணிக்கிறோம் உமது கரத்துல நாங்கள் ஒவ்வொருவரையும் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். அவ்வண்ணமாய் நாங்கள் நடப்போம் என்று உறுதி அளிக்கிறோம் அப்பா. தேவ ஆவியானவர் எங்களுக்கு பலனை தரும்படியாய், கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முழங்காலில நின்று ஜெபிப்பது, ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம தியானித்தோம் இல்லைங்களா, இந்த கல்ச்சர் என்ன ஆயிட்டு இருக்கு. சரி, வேதத்துல யார் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்கன்னு கொஞ்சம் பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க பாப்போம். யாருன்னு? தானியேல் எப்போ எந்த சூழ்நிலையில பயப்படாம ஜெபம் பண்ணாரு தெரியுங்களா? அதெல்லாம் உங்களுக்கு யாரும் வணங்கல, அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் எங்க போட்டுருவாங்க? எங்க போட்டுருவாங்க? சிங்கத்தின். அந்த வசனம் போடப்பட்டிருக்கு. தானியேலுக்கு தெரிந்திருந்து கூட அந்த பத்திரத்துல அந்த ராஜா என்னது சைன் போட்டாருங்க. பர்மிஷன் கிராண்டட். யார வேணுமானா பிடிச்சின்னு போயிட்டு யார் வணங்கலையோ அவங்கள போடலாங்க. தானியேலுக்கு தெரிந்திருந்து கூட பயப்படலையாம். பாருங்க அந்த வசனத்தை பாருங்க. நீங்க 6ஆம் அதிகாரத்துல 10வது வசனமா பாருங்க. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்தப்பட்டது என்று என்னை அறிந்த போகிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இத நம்ம யாருக்கு சொல்லி கொடுக்கணும்? இப்போ தானியேல் முழங்கால் போடுறோம், நாம போடுறோம். அடுத்த சந்ததி நமக்கு பிறகு யாரு சொல்லுங்க? யாரு? நம்ம பிள்ளைங்களே கூட்டிட்டு வரது இல்லைங்க. நாங்க சபைக்கு நீங்க வேற அவங்களுக்கு வேற சொல்லணுமா? எப்படி இருக்கு பாத்தீங்களா பரிதாபம்? ஹல்லேலூயா. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு உன் பிள்ளைக்கு நீ வந்துட்டு முழங்கால் போட சொல்லி கொடுக்கலனாக்கா நாளைக்கு நீ அழுவ. If you don't teach your children to kneel down, you will cry or weep tomorrow. இன்னைக்கு நீ முழங்கால் போட சொல்லி கொடுக்கலனாக்கா நாளைக்கு அழுவ. அதனாலதான் சிலுவையில சில ஸ்திரீங்க ஆண்டவரை பார்த்து அழுதாங்களா. ஆண்டவரே ஆண்டவரே நான் அழுந்து நின்றாங்களா, இப்படி இப்படி கண்ணு தொடச்சிட்டு இருந்தாங்களா. திரும்பி பார்த்து சொல்லுவார் அந்த வார்த்தைய, எருசலேமின் ஸ்திரீகளே எனக்காக அழாத, உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும். ஏன்னா வருகின்ற காலம் அப்பேற்பட்ட காலம். இப்ப தெரியுங்களா உங்களுக்கு, நாம் இருந்த காலத்துல இருந்த சோதனை வேற, நம்ம வளர்ந்து வந்த பிள்ளைகளா இருந்தோம் இல்லைங்களா, அந்த காலத்துல இருந்த சோதனை வேற, இப்ப இருக்கிற சோதனை வேறன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க சும்மா கேஷுவலா சொன்னா போதாது, சீரியஸ்னஸ் வேணும். ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நீ வந்துட்டு கொடுத்து வளர்க்கலன்னா உன்னை மூஞ்சில கறி பூசிடும் அது. ஹல்லேலூயா.
அதனாலதான் சபைக்கு ஏன் இவ்வளவு கடுமையான உபதேசம் வருகுதுன்னு சொன்னா, வருகின்ற சோதனை உன் பிள்ளைக்கு அப்படி இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? உனக்காகவும் ஜெபம் பண்ண அழு, உன் பிள்ளைகளுக்காகவும் அழு, ஜெபம் பண்ண சொல்லிக் கொடு. ஏன் என்று சொன்னால், ஒரு காலம் வர இருக்கிறதா பிரியமானவர்களே, எங்க பிள்ளைகளை காப்பாத்துங்க, என் பிள்ளைகளை காப்பாத்தணும்னு சொல்லி ஜெபிப்பீர்களா நீங்க? அந்த காலத்துல நீங்க கண்ணீர் விடக்கூடாதுன்னு இப்பவே நீங்க எப்படியா இருக்கணும்? உங்க பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கணும். லாமெண்டேஷன் ஒரு புத்தகம் இருக்கு பைபிள்ல, புலம்பு, பிரலாப்புகள் கன்னடத்துல எடுத்துக்கங்க. 2ஆம் அதிகாரம் 18, 19 இதை எல்லாருமே படிக்கணும் சத்தமா. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது, அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தியின் மதிலே, சீயோன் குமாரத்தின் மதியே, இரவும் பகலும் நதியளவாய் கண்ணீர் விடு. நதியளவாய் உங்க பிள்ளைகளுக்காக என்ன பண்ண? கண்ணீர் விடு. ஓய்ந்திராதே, ஓய்ந்திராதே. கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. உன் கருப்பு விழி எப்படியா விடாத? சும்மா இருக்கா ஒட்டாத. எழுந்திரு, எழுந்திரு. ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு, ராத்திரியிலே முதல் ஜாமத்திலே கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. அப்பா, ஆண்டவருடைய சன்னிதானத்துல எப்படியா ஊத்தணுமா? நீங்க தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும், எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறெடு. பாத்தீங்களா, உங்க பிள்ளைகள் ஒரு நாள் பசியில அழும். பசினாக்கா என்ன பசி தெரியுங்களா? என்ன காப்பாத்துறவங்க யாரும் இல்லையே, இந்த அடிமையில மாட்டிக்கிட்டேனே, இந்த அடிக்ட்ல மாட்டிக்கிட்டேனே, இந்த பாவத்துல விழுந்து போனேன்னு ஒரு காலம் வரும். அதுக்கு முன்பதாக நீ என்ன பண்ண அழும். கன்னடத்துல ரொம்ப நல்லா இருக்கு, ಓದಿ. ಪ್ರಲಾಪಗಳು 2ನೇ ಅಧ್ಯಾಯ 18-19. ಗೊತ್ತಾಯ್ತಾ ಎಷ್ಟು ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ? ஹல்லேலூயா. ஏன் சில பேருக்கு ஆண்டவர் புள்ள கொடுக்கறது இல்ல தெரியுமா? இதை யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு தெரியும் உன் புள்ளியை நீ எப்படியா வளர்க்கிறேன்னு. அதனாலதான் சில பேருக்கு என்ன இல்ல. தாவீது நடனமாயிட்டு வருவாரு. சவுலின் மகள் மீகாள் பார்த்து என்ன பண்ணாரா? நிந்தித்தாள். அதனால கர்த்தர் அது முதல் என்ன பண்ணாரா? அவருடைய கர்வத்தை அடைத்து போட்டாருன்னு போட்டிருக்கு. ஏன் சில பேருக்கு ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டாருன்னா, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு ஆதியும் தெரியும், அந்தமும் தெரியும். அதனால நீ கொடுத்தா உன் பிள்ளை எப்பேற்பட்டவனா வருவான், அவன் சமுதாயத்துல எப்பேற்பட்ட சீர்கேடா நடப்பான்னு ஆண்டவருக்கு அப்பவே தெரிஞ்சதுனால சில பேருடைய கர்ப்பம் என்ன இருக்கு? ரொம்ப சீரியஸான மேட்டர்ல இதெல்லாம் நான் பேசுறது. ஹல்லேலூயா. அதனால கொஞ்சம் உங்க பிள்ளைகளுக்காக இன்று சீரியஸா இல்லைன்னா நாளைக்கு என்ன பண்ணுவேன்? பரிதாபப்படுவேன், துக்கப்படுவேன், வேதனைப்படுவேன். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கே என்ன பண்ண? உன் முழங்கால போட்டு என்ன பண்ண? உன் பிள்ளைகளுக்காக அழு. எல்லாரும் சொல்லுங்க, அழு. cry, weep, ಗೋಳಾಡಿರಿ, அழிரி ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ. ஹல்லேலூயா. இன்னும் வேதத்துல கடினமான வார்த்தைகள் எல்லாம் பிள்ளைகளை பத்தி போடப்பட்டிருக்கு. அதெல்லாம் சொல்ல நான் விருப்பப்படல. அடுத்த காலத்து பிள்ளை. இப்போ ஜெபத்துக்கு அடுத்தது 4வது என்னதுங்க? முழங்கால் போட்டு ஜெபிப்பதில்ல. ஒண்ணு தானியேல் மாதிரியா இருந்தாரு, இன்னொருவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்ததாக ஜெபத்துக்கு இருக்க வேண்டிய தன்மை என்னன்னாக்கா, பி பர்டன் சொல்லுவாங்க. பி பர்டனாக்கா பாரம் நிறைந்து ஜெபியுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ 5வது குறிப்பு என்னது? பாரம் நிறைந்து ஜெபிக்கணுமா? பாரம் இல்லாம இருக்காத. ஆண்டவருடைய இருதயத்தை உடைத்தது காரியங்களும் உங்க இருதயத்தை என்ன பண்ணணும்? உடைக்கணும். இல்லனாக்கா உன் ஜெப வாழ்க்கையில என்ன இல்ல? தாக்குதல் இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேடுறார். யாராவது தேவ மனுஷன் இருப்பானா தேசம் பாழாகாதபடிக்கு. நான் ஒரு வசனத்தை கொடுத்திருக்கேன் பாருங்க கன்னடத்துல. எசேக்கியேலுக்கு எழுதின நிருபத்துல, புத்தகத்துல, தீர்க்கதரிசன புத்தகத்துல 22:30 பாருங்க. ஆண்டவர் தேடிக்கிட்டே இருக்காரு, பாரத்தோடு தேடுறாரு. ஆனா என்ன இல்ல? அங்க இல்ல.
யாரும் ஒருவர் நிக்கல, கேப்ல நிக்கல. ஆண்டவர் தேடுறாரு தேவ மனுஷனை, ஜபிக்கிற மனுஷனை, பாரம் நிறைந்த மனுஷனை. ஆண்டவர் எப்பப்ப தேடுறாரு அப்பதான் ஏமாற்றம் தான் ஆண்டவருக்கு. பைபிள் எங்க பாருங்க ஏமாற்றம் தாங்க. படிங்க. நான் தேசத்தை அழிக்காத படிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒருவனையும் காணேன். ஆண்டவரே இந்த ஒருவனுக்கு யார் என்று சொன்னால் தேவ மனுஷன். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். நீங்களாம் யாரா இருக்கணும் தேசத்துல? எப்படியா சொல்லுங்க? தேவ மனுஷன், தேவ புருஷனா ஆண்டவர் தேடுறாரு. There is a lot of difference between Sunday Christian and Monday Christian. நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரு? தேடிக்கிட்டே இருக்கிறாரு. நீ ரட்சிக்கப்பட்டுட்டப்பா, நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா எனக்காக யாருமே என்ன பண்ண மாட்டேன்றாங்க. மக்களுக்காக ஒரு வக்கீல போல, ஒரு அட்வொகேட் போல யாருமே பரிந்து பேசுவதில்லை. ஹல்லேலூயா. அதுக்கு என்ன தேவை? பாரம். சிலுவையை பார்த்து அவர் முடித்த காரியங்கள், ஜெயம் சிறந்து விட்டார் இல்லைங்களா? எல்லாமே சிலுவையில என்ன பண்ணாருங்க? ஜெயமா முடிச்சிட்டாரா இல்லையா? ஆகையால அவர் தனிமையா எப்படி ஜெயம் எடுத்தாரோ, நீங்களும் உங்களுக்கு வருகின்ற சோதனைகளை நீங்க என்ன பண்ணணும்? ஜெபத்தின் வழியாக ஜெயம் எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் வாக்கியவன் என்று சொல்லதான் தெரியுதே தவிர என்ன பண்ண முடியல, ஜெயிக்க நம்மளால முடிய மாட்டேங்குது. அதுக்காக தான் சொல்லுகிறேன், உங்க விசுவாசத்தை என்ன பண்ணுங்க? டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி பலப்படுத்திக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. ஆகையால கர்த்தர் உங்களை ஹல்லேலூயா இந்த நாட்களில யூஸ் பண்ண போகிறார். ஆமென். உங்களை அபிஷேகிக்க போறாரு. உங்களை அநேக பேருக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு மகளாக, மகனாக, ஒரு மகளாக உன்னை மாற்ற போறாரு. எப்படி என்று சொன்னால் ஜபத்தின் வழியாக. அதனால்தான் இங்க ஜபத்துல கன்னடத்துல போடப்பட்டிருக்கு, ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ அக்னியாகிறலே. தமிழ்ல உங்களுடைய ஜபம் எப்படியா இருக்கட்டும் சிஸ்டர், பிரதர் சொல்லுங்க? அக்னியா இருக்கட்டும். ஹல்லேலூயா. நான் வெறிய பாட்டுல மட்டும் எரிய மாட்டேன் ஆண்டவரே, என்னுடைய கிரியையில கூட நான் என்ன பண்ணுவேன்? எரிவேன். ஹல்லேலூயா. இப்ப நீங்க என்ன பண்ணோம்? தனியா இது நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் என்னது? இண்டிவிஜுவல் பிரேயர் பத்தி. ஹல்லேலூயா. கார்ப்பரேட் பிரேயர் இல்ல. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் பர்சனலா நீங்க தனிமையா உங்க வீக் எங்க இருக்கிறதோ அங்க நீங்க என்ன ஆகணும்? ஸ்ட்ராங் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு தான் சொல்லணும். அப்படியாக நீங்க வெறுமையா வந்து வெறுமையா போக கூடாது.